எனக்கு மனசே சரியில்லப்பா. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல என்று சொன்னாள். அதை கேட்ட ஜெனி, நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் வேணும்னு தான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்த என்று சொன்னாள். என்ன ஜெனி சொல்ற என்று கேட்டாள் நித்யா. ஆமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. இப்ப நான் அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை திருப்பி கொடுக்கறேன், அவ்வளவுதான். அவன் மூஞ்சி அப்படியே தீஞ்சு போன கரசட்டி மாதிரி இருக்கல, அதான் எனக்கு வேணும். அதோட உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப எங்க போனேன்னு நினைக்கிற என்று கேட்டாள். இதென்ன கேள்வி? ரெஸ்ட் ரூம் தானே என்று கேட்டாள். உடனே அவள், அதான் இல்ல, நான் இன்னொரு சம்பவம் பண்ணிட்டேன். இன்னைக்கு செத்த அந்த சுண்ணாம்பு மூஞ்சி அக்ஷயா என்றாள் ஜெனி. ஜெனி அப்படி சொன்னதும் ஆச்சரியமடைந்த நித்யா, ஹே ஜெனி, என்ன பண்ண என்று கேட்டாள். உடனே ஜெனி, நானா பெருசா ஒன்னும் பண்ணல. ஜஸ்ட் நம்ம சாப்பிட்டதுக்கும் சேர்த்து அவங்க பேர்ல பில் எழுத சொல்லிட்டேன். எங்க பிரகாஷ் அடிக்கடி வருவான். சோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவன் பொண்டாட்டி அந்த அக்ஷயா இல்லைன்னு. சோ நீதான் அவன் வைஃப்னு சொல்லி அவன் தலையில பில்ல கட்டிட்ட. நான் கூட அந்த பிரகாஷ் மாட்டுவான்னு பார்த்தேன். ஆனா இந்த அக்ஷயா மாட்டிக்கிட்டா. இப்ப அவகிட்ட காசு இருக்கான்னு கூட தெரியல. பில் கட்டிட்டு வரட்டும், அப்பதான் ஜாலியா இருக்கும் என்று சொன்னாள். அதை கேட்ட நித்யா, ஓஹோ, அப்ப நீ இதனாலதான் வேணும்னே நிறைய காஸ்ட்லியான டிஷ் ஆர்டர் பண்ணியா? நல்ல விஷயம்தான் பண்ணிருக்க என்று சொல்லி சிரித்தாள் நித்யா. அவர்கள் இருவரும் அப்படியே பேசியபடி வெளியே செல்ல, இங்கே அக்ஷயா ஒரு வெயிட்டர் முன்பு நின்றிருந்தாள். அவரோ அக்ஷயாவை பார்த்து, மேடம், நீங்க இன்னைக்கு சாப்பிட்டதோட பில் 50,000 என்று சொன்னான். அதை கேட்ட அக்ஷயா, யோ, என்னையா வளர்ற? நான் சாப்பிட்டது 4,000, அதுக்கு 50,000? என்ன, இங்க வர கஸ்டமர்ஸை ஏமாத்துறீங்களா என்று கேட்டாள். உடனே வெயிட்டர், மேடம், நாங்க யாரையும் ஏமாத்தல. நீங்க சாப்பிட்டது வெறும் 5,000 தான். ஆனா பிரகாஷ் சார் வைஃப் அவங்க ஃப்ரெண்டு தான் நிறைய சாப்பிட்டு பார்சலும் வாங்கிட்டாங்க. சோ அதுக்காக பில் எல்லாம் பிரகாஷ் சார் பேர்ல வருது. ஆனா அவர் இப்ப இங்க இல்ல. அவர்கிட்ட வேலை பாக்குற பொண்ணு தானே நீங்க, அதான் உங்களுக்கு இந்த பில்ல கொடுத்தோம் என்று விளக்கம் கொடுத்தார். அதை கேட்டவள், என்னது, நான் வேலை பாக்குற பொண்ணா? நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம் இப்படி வீணா போகுதே என்று நினைத்து நொந்து கொண்டவள் தன்னுடைய கார்டன் மூலம் பணத்தை செலுத்தினாள். அதன் பிறகு அந்த வெயிட்டர் சொன்ன விஷயம்தான் அவள் மண்டைக்குள் ஓடியது. என்னதான் நான் பிரகாஷ் கூட இருந்தாலும் இப்ப வரைக்கும் எல்லார் முன்னாடியும் அவதான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஸ்தானத்துல இருக்கா. இல்ல, நான் இதை இப்படியே விட்டா நிச்சயமா சரி வராது. சீக்கிரம் நான் அவர் பொண்டாட்டி ஆகணும் என நினைத்து கொண்டவள் தன்னுடைய மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு அழைத்து, அம்மா, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் என்று கேட்டாள். அதே நேரம் ஹோட்டல் ரூமுக்கு வந்தாள் நித்யா. அப்போது அவளுக்கு கால் செய்தான் மாஸ்க் மனிதன். அவனுக்கு எப்படியும் எல்லாம் தெரிந்திருக்கும் என்று நினைத்தவள் போனை அட்டன் செய்து, ஹலோ, சொல்லுங்க என்றாள். உடனே அவன், என்ன, இன்னைக்கு எல்லாரையும் வச்சு செஞ்சுட்ட போல என்று கேட்டான். அதை கேட்டவள், ஆமா, அதுவும் உண்மைதான். நானும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருக்கிறது, எனக்கே கடுப்பாயிடுச்சு, அதான் பேசிட்டேன் என்று சொன்னாள் நித்யா. அதை கேட்டவன், இப்படிதான் நீ இருக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டவள் சிரிக்க, அதன் பிறகு வந்த நாட்கள் வேகமாக கடந்தது. ஜெனி ஒரு நாள் அவசரமாக கால் செய்து, நித்யா, ரொம்ப அவசரம், உடனே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வேணும் என்று சொல்ல, சரிடி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன் என்று கூலாக பதில் சொன்னாள் நித்யா. எம்மா தாயே, கடல்லையே இல்லையா, நான் எல்லாருக்கும் போன் பண்ணிட்டேன். அதனால உனக்கு தான் மேக்கப் பண்ண ஓரளவுக்கு தெரியும்ல. நீ உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு போ என்றாள் ஜெனி. ஜெனி, நான் ப்ரொஃபஷனல் இல்ல, ஏதாச்சும் தப்பா ஆயிடும், எதுக்கு வம்பு என்றாள் நித்யா. ப்ளீஸ் டி, எனக்காக பண்ண. நீயும் நல்ல வேலை வேணும்னு சொன்னல, இதெல்லாம் நல்ல பேமெண்ட் கிடைக்கும் என்று ஜெனி சொல்ல, நித்யா சற்று யோசித்து மாஸ்க்மேனிடம் சொல்ல, அவனும் இவளுக்கு சப்போர்ட் செய்தான். உடனே கிளம்பி அவள் சந்தோஷமாக ஜெனி சொன்ன இடத்திற்கு வந்தாள். அங்கே வந்ததும் நித்யா ஒரு அறைக்கு சென்றாள். அது ஒரு கார் ஷோரூம். அதில் நடக்கும் நிகழ்ச்சிக்காக மேக்கப் போட்டு விடத்தான் அவளை அழைத்து வந்திருந்தார்கள். நித்யா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் செய்பவரிடம் பேசிவிட்டாள். அவள் ஒரு அறைக்கு உள்ளே போகும்போது அங்கே வந்த ஒருவன், ஏ, நீ யாரு, எதுக்காக உள்ள போற? கிளீன் பண்றவங்க எல்லாம் இப்ப உள்ள போக கூடாது என்று சொன்னான். அதை கேட்டவளுக்கு ஒரு மாதிரியானது. நித்யா இப்போது பழைய ஆடைதான் அணிந்திருந்தாள். அதனால்தான் அவளை அப்படி நினைத்து விட்டான் அவன். உடனே நித்யா, சார்,
நான் இங்க மேக்கப் போட வந்திருக்கேன், கிளீன் பண்ண வரல என்று சொன்னாள். உடனே அவன், உன்னை பார்த்தாலே மேக்கப்னா என்னன்னு கூட தெரியாத பொண்ணு மாதிரி இருக்கு, நீ எப்படி மேக்கப் எல்லாம் போடுவ என்று கேட்டான். அவன் அப்படி கேட்டதும் அவள் சற்று தடுமாற, அப்போது அவளை பார்த்தவன், ஏய் என்ன அப்படியே நிக்கிறா, உண்மையாவே நீ மேக்கப் ஆர்டிஸ்டா என்று கேட்க, அப்போது அங்கே வந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், சார் சார் இந்த பொண்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் சார், நம்ம ஜெனி மேடம் ரெக்கமெண்டேஷன் என்று சொன்னான். அதை கேட்டவன், இங்க பாரு, அவங்க ரெக்கமெண்டேஷன் இவங்க ரெக்கமெண்டேஷன் ப்ரோக்ராம் ஏதாவது சொதப்புச்சு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்று சொல்லிவிட்டு கோபமாக உள்ளே சென்றான். அவன் சென்றதை பார்த்தவர் நிம்மதி பெருமூச்சு விட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் நித்யாவை தனியாக அழைத்து வந்து, ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை, எதுக்கு அவர் முன்னாடி போய் நின்ன? அவர் பேரு ராகவ், இவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு, நீ தேவையில்லாம இவர்கிட்ட எல்லாம் போக கூடாது. இவருக்கு மேக்கப் பண்ணாத பொண்ணுங்களையும் பிடிக்காது, மேக்கப் அதிகமா போடுற பொண்ணுங்களையும் பிடிக்காது. அதனால நீ இன்னைக்கு ஒழுங்கா மேக்கப் போடணும், இல்ல நானும் காலி நீயும் காலி என்று சொன்னார். அதை கேட்டவளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. அதன் பிறகு அவளை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தாமோதர் பேக் ஸ்டேஜ் அழைத்து சென்றார். அங்கே 40 முதல் 50 மாடல் இருந்தார்கள். அவர்களுக்கு மேக்கப் போடுபவர்கள், ட்ரெஸ் எடுத்து வருபவர்கள் என்று அந்த இடமே ரணகளமாக இருந்தது. அதை பார்த்தவள், ஆஹா இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு இத பார்த்தாலே தெரியுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அங்கே வந்த ராகவ் தாமோதரிடம், இந்த பொண்ணு வேலைய சரியா பண்ணுவாங்களா என்று கேட்டார். உடனே தாமோதர், ஆமா சார் என்று சொல்ல, ராகவ் நித்யா அருகே வந்தவன், ஆமா நீ இங்க இருக்கியே, உனக்கு என் பேர் என்னன்னு தெரியுமா என்று கேட்டார். உடனே நித்யா வெறுப்பாக, ராகவ் சார் என்று சொன்னாள். உடனே ராகவ், நான் என்ன பண்றேன்னு தெரியுமா, என் பேரை தாண்டி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டான். உடனே நித்யா, சாரி சார் எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொன்னாள். அதை கேட்டதும் கடுப்பான ராகவ், எப்படி irresponsible-ஆ நீ பேசிட்டு இருக்க, இங்க பாரு, என்ன பத்தியே தெரியாம உனக்கு எப்படி மேக்கப் போட வர தைரியம் வந்துச்சா என்று கேட்டான். ராகவ் அப்படி கேட்டதும் கடுப்பானது நித்யாவிற்கு. ஆனாலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தியவள், இங்க பாருங்க சார், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், என் மாடலுக்கு நான் மேக்கப் போட உங்களை தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனாலும் பரவாயில்ல, நான் இதோ நிக்கிறாரே தாமோதர், இவர்கிட்ட பேசி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மேக்கப் போடுறேன் என்று சொன்னவள் தாமோதரனை பார்க்க, அவர், இங்க பாருமா, இவரோட முழு பேரு ராகவேந்திரா செந்தில்நாதன், இவரை எல்லாரும் ராகவ்னு கூப்பிடுவோம். இவர் பெஸ்ட் கார் டிசைனர், இவர் டிசைன் பண்ண கார் எல்லாம் இன்னைக்கு லான்ச் பண்றோம். சோ அதுக்காக தான் இந்த மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ எல்லாமே பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறாரு என்று சொன்னார். அதை கேட்டவள் இப்போது அவன் பக்கம் திரும்பி, சார் எனக்கு இப்ப உங்களை பத்தி தெரியும், நான் உங்க மாடல்ஸ்க்கு மேக்கப் பண்ணவா என்று கேட்டாள். நித்யா அப்படி கேட்டதும் ராகவ் சற்று ஆச்சரியம் அடைந்தான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இவ்ளோ திமிரு ஆகாது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு அறவை காடுக்க என்று சொன்னான். ராகவ் அப்படி சொன்னதும் கோபம் கொண்டவள், இங்க பாருங்க சார், நான் யாரு, என்னோட டேலண்ட் என்னன்னு ப்ராப்பரா தெரியாம எதுவும் பேசாதீங்க. முதல்ல என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. இங்க இவ்ளோ மாடல் இருக்காங்க, இப்ப நான் கிளம்பி போயிட்டா வேற யாரும் மேக்கப் பண்ணி விடுவா? வேற யாராவது சீனியர் ஆர்டிஸ்ட் இங்க இருக்காங்களா என்று கேட்டாள். அதை கேட்டவன் அமைதியாக இருக்க, பாத்தீங்களா பதில் இல்ல உங்ககிட்ட. சார் உங்களுக்கு மேக்கப் ஃபீல்ட் பத்தி தெரியலன்னா அதை மட்டமா பேசாதீங்க. நான் கூட தான் உங்க காரை பார்க்காம நீங்க பண்ணாலே அது ஒரு மட்டமான டிசைனா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் சார். உங்களுக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல. சோ என்னை என் ஒர்க் பண்ண விடுங்க என்று சொன்னாள். அதை கேட்டவன், மிஸ் ஜெனி சொன்ன ஒரே காரணத்தினாலையும் உங்களோட இந்த பிடிவாதமான பேச்சுக்காகவும் நான் இந்த வாய்ப்பை தரேன். ஆனா இதுல நீங்க சின்னதா சொதப்பினாலும் விளைவு பெருசா இருக்கும், அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்று சொன்னவன் அங்கிருந்து சென்றான். ராகவ் சென்ற பிறகுதான் அவளுக்கு தான் எவ்வளவு கோபமாக பேசினோம் என்பதே புரிந்தது. இந்த மாஸ்க்மேன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு மானோ ரோஷம் எல்லாம் இல்லாம இருந்துச்சா? ஏன்னா என் மாமியார் என்னை இதை விட கொடூரமா அவமானப்படுத்திருக்காங்க. அப்ப எல்லாம் என் வாயை நான் திறந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு இவர் சும்மா இப்படி பேசினதுக்கே டென்ஷன் ஆயிட்டேன். அது சரி, மாற்றம் ஒண்ணுதானே மாறாதது என்று மனதிற்குள் நினைத்தவள் அமைதியாக இருக்க, அப்போது அவளுக்கு அருகே வந்த தாமோதர், நித்யா நீங்க உண்மையாவே வேற லெவல் தான். உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல. ராகவ் சார் கிட்ட நான் பல வருஷமா வேலை பாக்குறேன், ஆனா அவரை யாருமே இது வரைக்கும் எதிர்த்து பேசினதே இல்ல. ஆனா நீங்க அப்படி இல்லமா, சூப்பர். உங்க தொழில் மேல இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்க என்று அவர் சொல்ல, அதை கேட்டவள், இங்க பாருங்க சார், நான் ஒரு உண்மைய சொல்லணும். அது என்னன்னா, நானே இந்த வேலைக்கு புதுசுதான் என்று சொன்னாள்.
அதை கேட்ட தாமோதர், என்னம்மா சொல்ற? ஆஹா, உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு வர என் வேலை எனக்கு காலியாக போகுது என்று சொன்னார். அதை கேட்டவள், சார், நான் அப்படியெல்லாம் ஆக விட மாட்டேன், நீங்க என்ன நம்புங்க என்று சொன்னாள். அதை கேட்டவர், உன்னை நம்பவா? எம்மா, என் வேலை விஷயமா விளையாடிராத என்று சொன்னவர் அவள் அருகே நிற்க, ராகவோ கொஞ்சம் தூரத்தில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். ஆஹா, இவர் வர இங்க இருக்காரே, இல்ல, நான் என்ன ஆனாலும் பயப்பட மாட்டேன் என்று நினைத்தவள் அங்கிருந்த மேக்கப் டேபிளிற்கு சென்றாள். அவளுக்கு மேக்கப் போட்டுவிட வேண்டிய வேலை இருந்தது. அதோடு அசிஸ்டன்ட் கம்மியாகத்தான் இருந்தார்கள். அதை பார்த்தவள், இவ்ளோ பெரிய ஆளா இருக்கான், இன்னும் கொஞ்சம் அசிஸ்டன்ட் எல்லாம் வச்சிருந்தா என்னமா? இவரெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். அதன் பிறகு தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாள். என்னதான் நித்யா ஒரு செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை என்றாலும் அவள் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அதோடு அவள் கடந்த காலங்களில் நிறைய மேக்கப் செய்திருக்கிறாள். எனவே அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் மிகவும் புதிதாக இல்லை. அவள் சரசரவென்று மேக்கப் செய்தாள். அவளுக்கு பூசி முழுகியது போல மேக்கப் செய்ய பிடிக்காது என்பதால் மிகவும் லைட்டாக மேக்கப் செய்தாள். அங்கிருந்த ஃபேஸ் பேக், ஐலாஷ் எல்லாம் அவள் தொடவே இல்லை. இயற்கையாகவே அழகாக இருக்கும் பெண்களை அவள் ஒன்றும் கெடுக்க விரும்பவில்லை. அந்த அழகை அவள் இன்னும் அதிகப்படுத்தி காட்டினாள். இப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அங்கே இருந்த அசிஸ்டன்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் உதவியுடன் அழகாக மேக்கப் செய்து முடித்தாள். அவள் வேலை செய்யும் போது சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கண்ணாடி போட்டிருந்தாள். ஏற்கனவே பாட்டி போல இருந்தவள் இப்போது இன்னும் காமெடியாக இருந்தாள். ஆனால் அவளை ராகவ் பார்க்கும் பார்வை மாறி இருந்தது. அதை பார்த்த தாமோதர், ஏன் சார், ஃபீல்டுக்கு புதுசா இருந்தாலும் இந்த பொண்ணு மேக்கப் நல்லா பண்ணிருக்கல என்று கேட்டார். அதை கேட்டவன் அவருக்கு பதில் சொல்லாமல் நித்யாவிடம் வர, நித்யாவோ வேலையை முடித்தவள் தனக்கு பின்னால் யாரோ நிற்பதை உணர்ந்து திரும்ப அங்கே ராகவ் இருந்தான். நித்யா அதிர்ச்சியானாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், ஹலோ ராகவ் சார், சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். உடனே ராகவ், ஆமா, உண்மைய சொல்லிதான் ஆகணும், நீ நல்லா மேக்கப் போடுற என்று சொன்னான். அதை கேட்டவள் லேசாக சிரிக்க, ஆமா, நீதான் இவ்வளவு நல்லா மேக்கப் போடுறியே, அப்புறம் உன் முகத்துக்கு ஏன் எதுவும் பண்ணாம இருக்கா என்று கேட்டான். உடனே அவள், சார், நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், மாடல் இல்ல. இங்க இருக்கிற மாடல் எல்லாம் அவங்கள அழகா காமிச்சுக்கணும், அதுக்காக அவங்க மேக்கப் போடணும். அது அவங்களுக்கு பிடிச்சாலும் இல்லனாலும். ஆனா நான் அப்படி இல்லையே, நான் ஒரு சாதாரண பொண்ணு. எனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த ட்ரெஸ் போட மாட்டேன். எனக்கு இது கம்ஃபர்டபிள், அதான் நான் இதை போட்டேன். அதோட ஒருத்தவங்களோட ட்ரெஸ் பார்த்து அவங்க திறமைய ஜட்ஜ் பண்றதும் தப்பு தானே. அத பண்றத நீங்க ஸ்டாப் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் ராகவ் என்ன சொல்வானோ என்று பார்க்க, அவனோ, நல்லா பேசுற, சரி, நான் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ண, இப்போ நானே உன்னை பாராட்டமும் செய்யறேன். நீ பண்ண வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ நான் பண்ண போற 7 ஷோக்கும் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? அதுவும் 2 மடங்கு சம்பளத்தோட என்று கேட்டான். அவன் அப்படி சொன்னதும் நித்யாவிற்கு ஆச்சரியமானது. அட, இவரு கெட்டவர்னு நினைச்சா இவரு எனக்கு நல்ல ஆஃபர் தராரே என்று நினைத்தவள், ஓகே சார் என்று சொன்னாள். அதை கேட்டவன், குட், இப்ப நமக்கு ஷோ தொடங்க போது, நம்ம போலாம். ஆர்டிஸ்ட் எல்லாம் திடீர்னு டச்சப்க்கு வருவாங்க, நீ அங்க இருக்கணும் என்று சொன்னான். அதை கேட்டவள் சரி என்று சொல்லி சென்றாள். அதே நேரம் இங்கே இருந்த ஸ்டாஃப் எல்லாம், நம்ம பாஸ் என்ன இப்படி இறங்கிட்டாரு, இவர் இப்படியெல்லாம் பேச நான் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயமா இருக்கும் என்று கேட்டாள் ஒரு பெண். உடனே இன்னொரு பெண், அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மேல நம்ம சாருக்கு ஒரு இது வந்துருச்சு போல, அது சரி, பாலைவனமா இருந்த அவர் வாழ்க்கையிலயும் ஒரு வசந்தம் வந்துருச்சு என்று சொன்னாள் இன்னொருத்தி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.